வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிஜே ஞானவேல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பீம் போன்ற தரமான படங்களை எடுத்தவர். அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாருன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகும் வேட்டையன் படத்தின் மீது தான் எதிர்பார்ப்பு கிளம்பிச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜய்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சு முடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் முடிஞ்ச உடனே படத்துக்கான ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் தான் லைகர் ப்ரொடக்ஷன்ஸோடைய சார்பாக இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு படம் குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. KS ரவிக்குமார் அந்த தகவலை பகிர்ந்திருக்காரு. இந்த தகவல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது KS ரவிக்குமாரோட தயாரிப்பில் இப்போ உருவாக்கி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் தான் ஹிட் லிஸ்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனரான விக்ரமோனுடைய மகனான விஜய் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பேட்டியில் நம்ம KS ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினியோடு இணைந்து தான் இயக்கவிருந்த ராணா படம் குறித்து மனம் திறந்திருக்காரு. அந்த படம் கனவாகவே போய்விட்டதாகவும் அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்திற்கான வேலைகள் நடந்து பூஜையும் போடப்பட்ட சூழலில் படம் டிராப் ஆனது குறித்து அவர் பேசியிருக்காரு. ரஜினி மற்றும் KS ரவிக்குமார் கூட்டணியில் துவங்கப்பட்டு பின்பு கைவிடப்பட்ட படம் ராணா. இந்த படம் குறித்து தற்போது KS ரவிக்குமார் பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு. தசாவதாரம் படத்திற்கு பிறகு அதே மாசான ராணா படம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைச்சதாகவும், அதே போல எந்திரன் படத்துக்கு பிறகு சிறப்பான படமாக அமைய வேண்டும் என்றும் ரஜினியும் கூறிய நிலையில ராணா படத்தை துவங்கியதா KS ரவிக்குமார் தன்னுடைய பேட்டியில் பேசியிருக்காரு. இந்த படத்தை அனிமேஷனாக உருவாக்க திட்டமிட்டதாகவும், ஆனால் படத்தோட கதைகளத்தை பார்த்து ரஜினி அனிமேஷன் வேண்டாம் என்றும் லைவ் ஷூட்டிங் போகலாம் என்றும் சொன்னதாகவும் நம்ம KS ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து பூஜை போடப்பட்டதாகவும், தீபிகா படுகோனை வச்சு ஒரு பாடலை எடுத்து முடித்ததாகவும் ரவிக்குமார் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் தான் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால இந்த படம் தொடர்ந்து எடுக்க முடியாத போச்சு. ரஜினி மீண்டும் வருவதற்காக காத்திருந்தாராம். அந்த இடைவேளையில் தனக்கு விஜய் படம் மற்றும் ஒரு சில சிறிய பட்ஜெட் படங்களை இயக்கும் வாய்ப்புகள் வந்ததாகவும், அதனால் ரஜினிகாந்தை தொடர்ந்து காத்திருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்லேருந்து அவர் சிகிச்சை முடிஞ்சு வந்தவுடனே நடிக்க முடியாத சூழல் இருந்ததாகவும், திரும்பி அனிமேஷன் படத்துக்கு போகலாம் என்று முடிவெடுத்து ராணாவிற்கு முன்கதை இருந்தா எப்படி இருக்கும் என்று யோசித்து எழுதினதாகவும், அதுதான் கோச்சரியான என்றும் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து லண்டனில் உள்ள ஸ்டூடியோவில் ஷூட் செய்து இந்த படத்தை உருவாக்கியதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்திற்கான கதை, திரைக்கதை, வசனம் மட்டுமே எழுதியதாகவும், இதனிடையே ராணா படத்தோட கதை முதல் பாதி, இரண்டாம் பாதி அடங்கிய மொத்த ஸ்கிரிப்டையும் தன்னுடைய அலுவலகத்தில் அப்படியே இருப்பதாகவும் ரவிக்குமார் மேலும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கதைகளத்தில் ரஜினி, அஜித் போன்ற இமேஜ் கொண்டவங்க ஹீரோக்களாக பொருத்தமாக இருப்பாங்க என்றும் அவர் சொல்லியிருக்காரு. இனிமே விஜயை வச்சு படம் எடுக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக ராணா படத்தை நான் கனவாக மாற்ற மாட்டேன். ரஜினியை வச்சு அதோட பார்ட் 2 கண்டிப்பாக எடுத்து முடிப்பேன். சீக்கிரமாக அந்த படத்தை எடுக்க போகிறேன். அதனால் பிரம்மாண்டமாக ஒரு சன் பிக்சர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா 1000-2000 கோடி போட்டு சரித்திர பின்னணி எடுப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இவர் சொன்ன இந்த விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.